வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோங்க. அதாவது ரயில்வே ரெக்யர்மெண்ட்லேருந்து உங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வேலை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு மொத்தமாக 1785 காலி பணியிடங்கள் இருக்குங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு தகுதி வாய்ந்திருந்தால் போதுமானது. டிகிரிலாம் படிச்சிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. சரி, என்ன வேலைன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்கிழக்கு ரயில்வேயில் காலியாக உள்ள அப்ரெண்டிஸ்ஷிப் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு தற்போது வெளியாகிருக்கு. ஆர்ஆர்பி வெளியிட்ட அறிவிப்பில் மொத்தம் 1785 காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க. 12ஆம் வகுப்பு முடித்தவங்க இந்த பணிகளுக்கு விண்ணப்பிச்சிக்க முடியும். இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது போன்ற விவரங்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வேயில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணி செய்கிறாங்க. மத்திய அரசு ஊதிய விதிமுறைகளின்படி ரயில்வே ஊழியர்களுக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சலுகை உள்ளிட்டவையும் வழங்குவாங்க. இதனால தான் ரயில்வே பணியில் சேர நாடே முழுவதும் நிறையா பேர் போனால் லட்சக்கணக்கான தேர்வாளர்களின் கனவாகவே இது இருக்குது. ஏன்னா இந்த ரயில்வேவில் சேர்ந்தால் நமக்கு நிறைய சலுகைகள், அது மட்டும் இல்லாமல் சம்பளம் நிறையா கிடைக்கும், கவர்மெண்ட் சம்பளமாயிரும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் இதில் சேர்றதுக்கு பெரும் கனவாகவே இருப்பாங்க. ரயில்வேவில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பதுக்கு ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் எனப்படும் இந்த ஆர்ஆர்பி அப்பப்போ உரிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருவாங்க. அதன்படி தற்போது 1785 அப்ரெண்டிஸ்ஷிப் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மொத்த காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா 1785 போஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் பணியிடம் தாங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2026 நிலவரப்படி விண்ணப்பதாரர்களுடைய குறைந்தபட்ச வயசு 15 இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் 24 வயசுக்கு உட்பட்டவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வயது வரம்பு அரசு விதிகளை பின்பற்றி தளர்வும் இருக்குங்க. SC/ST பிரிவினர்களுக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும், ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயது தளர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் 10 ஆண்டு வயது தளர்வு உண்டுங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்திலிருந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவங்க இதில் விண்ணப்பிச்சிக்க முடியும். குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய தொழில் பயிற்சி கவுன்சில்னு சொல்லுவாங்க பாருங்கள், NCVT அல்லது மாநில தொழிற்பயிற்சி கவுன்சிலில் நீங்கள் வழங்கிய ITI தேர்ச்சியும் சான்றிதழ் இதுக்கும் கட்டாயம் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ITI முடிச்சிருக்கிற சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு என்ன இதுன்னு பார்க்கலாம். விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர்களுக்கு மட்டும் 100 ரூபா பேமெண்ட் பண்ணணுங்க. மற்றபடி பெண்கள் மற்றும் மற்ற பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணமே கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரீ தான். தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் தேர்வு முறை 12ஆம் வகுப்பில் பெற்ற தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. பிறகு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17 தாங்க 2025க்குள்ளே நீங்கள் உங்களுடைய விண்ணப்பம் சப்மிட் பண்ணிடணும். எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ரயில்வேவுடைய அதிகார இணையதளமான இந்த rrcser.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சிக்க முடியும். தேர்வு அறிவிப்பினை ஒரு முறை நல்லா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தகுதியும் ஆர்வமும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிங்க. 1 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்கள் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஸ்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறையா ஈஸியாக தான் இருக்கும். அதனால் எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் தானே, இதில் ஏன் நம்ம போய் சேரணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதில் ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். மீண்டும் இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.